குரானை பற்றி ஹதீஸை பற்றி விளங்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், குரான் வஹி நம்ம நம்புகிறோம், ஹதீஸும் வஹி. வஹி தானே, ரசூலுல்லாஹ் சொந்தமாக பேச மாட்டாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தில் அது வஹி தான். ஆனாலும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை விளங்கிக்கிறோம். நம்ம எப்போவுமே என்ன செய்யணும், குரான் ஹதீஸை படிக்கிறோங்கிற பேரில் குரானை விட்டு விலகி போயிடக்கூடாது. குரானும் வஹி தான், ஹதீஸும் வஹி தான். ஏன் வஹிங்கிறோம், ரசூலுல்லாஹ் சொந்தமாக பேச மாட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வாழ்கிறோம், எந்த காலத்தில் வாழ்கிறோம், ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு வாழும்போது நம்மளும் இருக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. அப்படி இருந்தால் குரான் என்று எதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதுவும், ஹதீஸ் என்று எதை சொன்னாங்களோ அதுவும் சமந்தான். குரான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறாங்க, உங்கள் காதால் கேட்குறீங்க, வாழ்ந்தால் தானே அர்த்தம். நீங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் ஓதுவதை உங்கள் காதால் கேட்பீங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இன்னமல் ஆமாலு பின்னியாத்துங்கிறாங்க, உங்கள் காதால் கேட்குறீங்க. யார் சொல்லும்போது கேட்குறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லும்போது கேட்குறீங்க. ரெண்டும் அவங்க சொன்னது தானே, ரெண்டும் ஈக்குவல் தான். அது குரானு, இது இன்னொரு வகை. குரானுங்கிற பேரில் அது வந்திருக்குது. இன்னமல் ஆமாலு பின்னியாத்துங்கிறது அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னது, அதுவும் வகை தான். அப்போ ரெண்டில் நான் இதை ஏற்றுக்கிருவேன், இதை ஏற்றுக்கிற மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. இதை நான் ஃபில்டர் பண்ணுவேன், இதை வகைப்படுத்துவேன்னு சொல்ல முடியாது. ஏன், நீங்கள் தான் நேராக கேட்டுட்டீங்களே, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் இருக்கிற காரணத்தினால இன்னமல் ஆமாலு பின்னியாத்துன்னு ஹதீஸை போய் இருக்கல. இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் இருந்தால் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னது உங்களுக்கு டவுட் இல்லைல்ல. அப்போ அப்படி தான் நான் ஏற்றுக்கிறேனே. ரசூலுல்லாஹ் காலத்தில் குரானும் ஹதீஸும் சமமாக வைத்து பின்பற்றியாக வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னால் ரெண்டும் சமமாகாது. குரான் ஹதீஸே சம இல்லை. ஏன் சம இல்லைன்னு கேட்டால், இப்போ குரான் இதான் குரான் நம்ம சொல்கிறோம்ல, குரான் சொல்லி அறிவிக்கிறது அறிவிப்பாளர் யார்? எதுக்கு ஒரு அறிவிப்பாளர் வேணும்ல. குரான் சொல்லி அல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனால், இந்த புஸ்தகத்தை கொடுத்து இதான் குரான் அல்லாஹ் உங்கள்கிட்ட சொன்னால் உங்கள்கிட்ட சொல்லலை. உங்களுக்கு யார் சொன்னால், உங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க. அந்த முன்னோருக்கு யார் சொன்னால், அவங்க முன்னோர்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு யார் சொன்னால், அவங்க முன்னோர்கள் சொன்னாங்க. இப்படியே போய் 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 கடைசியில் இது சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு வருது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ்வுடைய வேதம்னு சொன்னாங்கல்ல, அப்படி சொன்னதுக்கு அறிவிப்பாளர் யார்? அவ்வளோ பேரும். இதுதான் குரான் என்று அறிவித்தவர்கள் யார்? எல்லா சஹாபாக்களும். எல்லா சஹாபாக்களும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது ஒரு குரானுடைய வசனம்னு சொன்னார்களா இல்லையா? அது அனைவரும் தானே சொன்னாங்க. அப்போ குரானுக்கு டோட்டல் சமுதாயமே அறிவிப்பாளர்கள் சஹாபாக்கள்ல. சரி, சஹாபாக்கள் அடுத்து வர்றாங்க, அப்போ யார் அறிவிப்பாளர்? அவ்வளோ பேர் தான். இப்போ 1,00,000 சஹாபி இருந்தாங்கன்னு வைங்களேன், 1,00,000 பேரும் குரானுக்கு அறிவிப்பாளர்கள். தாபியன்கள் 10 லட்சம் ஆயிருப்பாங்க, மக்கள் தொகை பெருகி அந்த 10 லட்சம் பேரும் அறிவிப்பாங்க இதான் குரான்னு சொல்லி. தபோ தாபியன்கள் 50 லட்சம் ஆயிடுவாங்க, 50 லட்சம் பேர் இதான் குரான்ங்கிறாங்க. சரியா? இப்போ 120 கோடி பேர், 120 கோடி பேர், 200 கோடி பேர், 200 கோடி பேர் இதான் குரான்ங்கிறோம். இந்த குரான்ங்கிறத சமுதாயம் சமுதாயம் சமுதாயமாகவே வருது. சஹாபாக்கள் அத்தனை பேரும் குரான் சொன்னாங்க, தாபியன்கள் அத்தனை பேரும் இதான் சஹாபாக்கள் எங்களுக்கு சொன்னாங்க என்று சொன்னாங்க. தபா தாபியன்கள் என்ன செஞ்சாங்க, எங்கள் தாபியன்கள் இதை தான் குரான் எங்களுக்கு தந்தாங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து ஒரு சமுதாயம் சமுதாயம் சமுதாயமாக வரும் பொழுது ஒவ்வொரு துவக்க காலத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட 1 லட்சம் பேர் இருப்பாங்க அறிவிப்பாளர். அடுத்தடுத்து வரும்போது 1 லட்சம் 10 லட்சம் பல கோடின்னு ஒருத்தர் கூட விடாம இந்த குரான் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் சொன்னாங்கல்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவ்வளவு சொல்லிட்டாங்கல்ல, ரசூலை ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலை ஏற்றுக்கொள்ளாத விஷயம் வேற, ரசூலை அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு இதுதான் குரான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது அவ்வளவு பேர் கேட்டு உங்களுக்கு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ங்கிறது அப்படியா? அத்தனை லட்சம் பேர் இந்த ஹதீஸ் அறிவிச்சாங்களா? இன்னமல் ஆமால் பின்னியாத்துங்கிறது உமர் ரலியல்லாஹு அறிவிச்சாங்கன்னு வருது. வேற யார் அறிவிச்சா? அவர் தான் அறிவிச்சார். கொஞ்சம் அப்படி தேடி தேடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 பேர் வருவாங்க. இன்னும் தேடி பார்த்தா ஒரு 10 பேர் வந்துடுவாங்க. சில ஹதீஸுகளுக்கு ஒருத்தர் தான் இருப்பார், சில ஹதீஸுகளுக்கு 2 பேர் இருப்பாங்க,
சில ஹதீஸுகளுக்கு அதிகபட்சமாக போனால் 10 பேர் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப போனால் 50 தாண்டாது. ரொம்ப ரொம்ப போனால் என்ன செய்யாது, அது ரொம்ப குறைவு. 50 சஹாபி அறிவித்திருக்கிற ஹதீஸ் என்பது விரல் விட்டு எண்ணி எடுத்துடலாம், தேடி பார்த்தா கூட 10-15 கூட தேராது. அப்போ எல்லா ஹதீஸுகளுமே யார் சொல்றா, ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒருத்தர் வந்து அடுத்த சமுதாயத்தை சொல்றாரு, அல்ல 2 பேர் என்ன செய்யறாரு அடுத்த சமுதாயத்தை சொல்றாரு. சரி, அந்த சமுதாயத்தில் உள்ள 50 பேரும் சேர்ந்து கூடி மசூரா பண்ணி இதான் ஹதீஸ்னு அடுத்து சொன்னாங்கன்னா இல்லை, அதில் 2 பேர் தான் சொல்றாங்க. உதாரணமாக ரசூல்லா சொன்னதாக அபூ ஹுரைரா சொல்றார். அந்த சஹாபாக்கள்ல வேற யாருக்கும் தெரியவே செய்யாது, வேற யாரும் அறிவிக்கவே இல்லை. யார் தான் அறிவிக்கிறா? ஒரு உதாரணத்துக்கு அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். அபூ ஹுரைரா அறிவித்த எல்லாருக்கும் தெரியுமா? தெரியல, அவங்க அறிவிக்கல. அபூ ஹுரைரா யாருக்கு அறிவிக்கிறாரு? தாபியன்கள் அத்தனை வரையும் கூட்டி வச்சு அறிவிக்கிறாரு. அவர் எந்த தாபியை பார்த்தாரோ அவர்கிட்ட போய் சொல்லுவார். அந்த ஒருத்தர் அல்ல, அவர்கிட்ட ஒரு 10 மாணவர்கள் இருந்திருப்பாங்க, அந்த 10 பேருக்கு சொல்லியிருப்பார். அவ்வளவுதான். அந்த 10 பேர் அடுத்து என்ன செய்வாங்க, 100 பேர் கொண்டா சொல்லியிருப்பாங்க. ஆனால் 50 லட்சம் 1 கோடின்னு மக்கள் வந்துருச்சு. கோடிக்கணக்கான மக்கள் வந்திருக்கும் பொழுது இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? கீழே எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய நம்பர் இருக்கும், மேலே போக போக சுருங்கி சுருங்கி எங்கே போய் முடிஞ்சிடறேன், ஒருத்தர்கிட்ட போய் முடியும், 2 பேர்கிட்ட போய் முடியும். அப்போ ஒருவர் 2 பேர், அதுலேருந்து ஒருவர் 2 பேர், அதில் ஒரு 2 பேர் வரும்போது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையாங்கிற டவுட் வந்துடுது. இந்த அளவுக்கு உறுதி வராது. எந்த அளவுக்கு உறுதி? குர்ஆனுக்கு உள்ள உறுதி இருக்குல்ல, குர்ஆனுக்குட அறிவிப்பாளர்கள் வந்து ஒட்டுமொத்த சமுதாயம் அறிவிப்பாளர்கள். அறிவிப்பாளர்கள் இல்லாமல் குர்ஆனும் இல்லை ஹதீஸும் இல்லை. குர்ஆனாக இருந்தாலும் அறிவிப்பாளர் கூட தான் நம்ம நம்புகிறோம். நம்மள்ட்ட ரசூலா வந்து சொல்லலை. நம்மள்ட்ட ரசூல்லா குர்ஆனை வாட்சி காட்டினா அறிவிப்பாளர் தேவையில்லை. நம்ம குர்ஆனை எதை வச்சு அறிகிறோம்? அறிவிப்பாளர் வச்சு அறிகிறோம். ஹதீஸ்லாம் எதை வச்சு அறிகிறோம்? அறிவிப்பாளர் வச்சு அறிகிறோம். ஆனால் குர்ஆனை கொண்டு அறிகிறதுக்கு அறிவிப்பாளர் எவ்வளவு, கணக்கே இல்லை. ஒருவர் மீதம் இல்லாமல். ஹதீஸ் அறிவிப்பாளர் எவ்வளவு? ஒருத்தரை 2 பேரை 3 பேரை சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம நம்பி ஏத்துக்கிறோம். ஆனால் அந்த செய்தி இது ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு டவுட் வருதுன்னு வைங்க. அப்படி வரும்போது பரிசீலிக்கிற ஒரு விஷயமா மாறிடும். குர்ஆனுக்கு இப்படி வராது. குர்ஆனுக்கு என்ன செய்யாது, அது ரசூல்லா சொன்னாங்க என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் உங்களுக்கு முரண் மாதிரி தெரிஞ்சாலும் சரி, உனக்கு புரிய முடியலன்னு வச்சுக்கணுமே தவிர குர்ஆன்ல எல்லாமே 100% தான். ஹதீஸ் ஒன்று அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னால் இது 100 மார்க்குன்னா இது ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். ஹதீஸ் எவ்வளோ கொடுக்கலாம்? அல்லாஹ் வஹி தான், 2 சமமான வஹியான கிடையாது. நமக்கு நம்ம ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தா 2 100 மார்க்கு தான். ரசூல்லா காலத்தில் நாமளே வாழ்ந்து நாமளே அதை கேட்டோம்னா அறிவிப்பாளர் வழியாக நம்ம கேட்டோம். ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் நீங்கள் கேட்டால் அறிவிப்பாளர் வழியாக கேட்கல, நீங்களே தூதர்கிட்ட கேட்டுவிட்டீங்க. அப்போ தூதர் காதில் வாயிலிருந்து நீங்கள் கேட்டால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சரி, இன்னமல் அமாலு பின்னியாத்தும் சரி, 2 ஒன்று தான். ரசூல்லாட்ட நேரடியாக கேட்டுவிட்டீங்க. ஆட்களை வச்சு அறிகிற காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நேரடியாக கேட்டு நம்புகிற காலத்தில் வாழவில்லை. அப்போ ஆட்கள் வழியாக கேட்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், ரொம்ப பேர் சொன்னது கொஞ்சம் பேர் சொன்னது வித்தியாசம் இருக்குமா இல்லையா? 1,00,000 பேர் சொல்கிறது 2 பேர் சொல்கிறது சமமா? 1,00,000 பேர் சொன்னாங்கன்னா அதனுடைய நம்பகத்தன்மை எவ்வளவு? ஒரு 1,00,000 பேர் சாட்சி சொன்னால் அது எவனா உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. 1,00,000 பேர் பார்த்து சொல்கிறாங்கன்னா அது உடைக்க முடியாது. 2 பேர் சொல்கிறான்னு கேட்டால் விசாரித்து பார்த்து கூட குறைய சொல்லுவான். 1,00,000 பேர் கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டாங்க. 2 பேர் 3 பேர் போய் சொல்லலாம், ஒன்னோட ஒன்று சொல்லலாம், மறந்துட்டு சொல்லலாம், புரிந்து கொள்ளாமல் தப்பாக சொல்லலாம், பல விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இந்த வித்தியாசம் குர்ஆன் ஹதீஸுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், நம்பகத்தன்மையில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள இதை முதல்ல பதிஞ்சுக்கணும். ஹதீஸ் வேணும் ஹதீஸ் வேணும்னு சொல்லக்கூடியவங்க வந்து நம்மளும் தான் வேணுங்கிறோம். நம்ம குர்ஆன் மட்டும் போதுங்கிறவங்களுக்கு இவ்வளோ மறுப்பு சொல்லியிருக்கிறோம், ஏற்றுக்கிறோம். ஆனால் ஏற்றுக்கிறோங்கிற பேரில் 2ஐயும் சமமாக்கிட முடியாது. ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் சமமாக்கியிருப்போம். அறிவிப்பாளரை கொண்டு அறிகிற காலத்தில் நம்ம இருக்கிற காரணத்தினால் இதனுடைய அறிவிப்பாளரும் அதனுடைய அறிவிப்பாளருக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு விஷயம்.